ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு இந்த பதிவு. குரு பகவான் சாரமாற்றமாகிறார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசியில் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்துக்கு வக்ரகதியில் நவம்பர் 28 என்ட்ராகிறார். ரோகிணி 4ஆம் பாவத்தில் 2024 டிசம்பர் 24ஆம் தேதி 4ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு வர்றார். அந்த 3ஆம் பாவத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இந்த ரெண்டு பிரிவாக நம்ம இந்த பலன்களை பார்க்கலாம். குரு நமக்கு அடிப்படையில் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறங்கிறத விட எந்த பாவம் உபநட்சத்திரமாக வந்திருக்காருன்னு பார்க்கணும். நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம் தொடர்புகளில் இருந்தாருன்னா அவர்னால் பண வரவு, தொழில் பலம் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படிப்பட்டவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சந்திரன் நமக்கு என்ன ஆதிக்கம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அந்த பாவ தொடர்புகள் மூலம்தான் நமக்கு கோச்சாரத்துலேயும் நிகழ்வுகள் நடக்கும். அதனால் உங்களுக்கு குரு திசை புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறவங்களோ, சந்திரனுடைய திசா புத்தி அந்தர சூட்சமம் நடக்கிறவங்களோ இந்த பலன்களுக்கு உங்களுக்கு தயார்படுத்திக்கலாம். இப்போ 3ஆம் இடத்துல குரு சந்திரனை போல் இயங்கிறதுங்கிறது அகம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. அதாவது உறவுகள், இப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, குழந்தை பேர் மற்றும் கணவன் மனைவி உறவு, மொத்தத்தில் சுபிட்சமான சந்தோஷமான நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள், இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு பலன்தான் குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறது. ஆனால் அதில் அம்ச ரீதியாக நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ ரோகிணி 4ஆம் பாவத்தில் வரும்போது உறவுகளுக்கு நல்லா இருக்குது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்கிறது. அதே நமக்கு டிசம்பர் 24லேருந்து பிப்ரவரி 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை, ஆனால் தொழிலுக்கு நல்லா இருக்குது. இப்படி பிரித்து நம்ம அதை பார்க்கணும். இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜனன ஜாதகத்தில் 2, 6, 10 இந்த இதில் ஒரு நல்ல அமைப்பில் உட்கார்ந்துருந்தாருன்னா அவருக்கு தொழில் பலம், பண வரவு, ஒரு பெரிய பதவி, புகழ், வளர்ச்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய திசையில். அது மாதிரி நமக்கு இந்த குரு சந்திரன் திசை நடக்கும்போது 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ உபநட்சத்திரமாக குரு வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நஷ்டத்துக்கும் விரயத்துக்கும் போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்தில் ஸ்பெசிஃபிக்காக குரு என்ன ஆதிக்கம் வாங்கியிருக்காருன்னு தெரியாமல் நாம் கரெக்டான துல்லியமான பலன்களை நோக்கி நகர முடியாது. அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிறது தான் லைஃப் லாங்கு விதி கொடுப்பனையாக மாறுது. அந்த விதி கொடுப்பனை எப்போ வேலை செய்யுதுன்னா திசைகள் நடக்கும்போது வேலை செய்யும். இப்போ நமக்கு கையிருப்பு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. ஒரு சேவிங்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஐடி லைனில் வேலை பார்க்குறவங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் வேலை பார்க்குறவங்க, கமிஷன் துறையில் வேலை பார்க்குறவங்க, பேங்கிங் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க, கான்ட்ராக்ட் வகையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம், குருவனுடைய காலகட்டம் நல்லா இருக்குது. இப்போ இடம் மாறி மாறி வேலை செய்கிறது. இப்போ ஈவன் டிரைவர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ்லேயே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் இது சிறப்பாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கோம்னா அவ்வளவு செட் ஆகாது. இந்த குரு மாறுற வரைக்குமே ப்ரொடக்ஷன் சார்ந்த விஷயம், ஸ்டாக் வச்சு ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மைனஸாக தான் போயிட்டுருக்கு. இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து அம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக நகரும்போது அம்ச ரீதியாக நம்ம சில வித்தியாசங்களை வச்சு அதில் சில கேள்விகளுக்கு சாதகமோ பாதகமோ நமக்கு தெரியும். இப்போ இதே டிசம்பர் 24க்கு அப்புறம் பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில்
இருந்த தொய்வெல்லாம் விலகி அது வந்து பூஸ்டப் ஆகும். அதாவது நம்ம இப்போ ஒரு ப்ராடக்டை ட்ரேடு பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம்னா டிமாண்ட் இருக்கும். அந்த ஒரு வளர்ச்சியை வந்து தொழில் வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பாத ரீதியாக அம்ச ரீதியாக பார்க்கறது இது ஒரு வகை, அதாவது ஒரு அடுத்த கட்ட பரிணாமம். ஆனால் உபநட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னா இன்னுமே அக்யூரசி. அது வந்து அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் வச்சு தான் நம்ம அதை கணித்து அதை பொருத்தி பார்க்கணும். அந்த கொடுப்பினைப்படி அந்த கோச்சாரத்தில் அது சாதகத்தையோ பாதகத்தையோ பண்ணும். குரு கிரகம் நமக்கு என்ன கொடுப்பினையை வச்சிருக்காருங்கிறத பார்க்கறது தான் நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் அட்வான்ஸ்டு சிஸ்டம். அந்த கொடுப்பினை என்பது இப்போ குரு திசையோ புத்தியோ அந்தரயமோ நடக்கும்போது அது வேலை செய்யும். பணம் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கும், குழந்தை பிறப்புக்கும் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கும், கணவன் மனைவி உறவுக்கும் நல்லா வேலை செய்கிறதா இருந்தால் நல்லா வேலை செய்யும். ஆனால் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ அதிகாரியாக குரு வந்துட்டால் உறவு சார்ந்தும் நல்லா இருக்காது, பொருள் சார்ந்தும் நல்லா இருக்காது. அந்த மாதிரி வந்து திசை நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் எனக்கு வரிசையாகவே ஒரு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் துயரத்துலேயே இருக்கேன், ஒரு மீளவே வழி இல்லை, தொழிலே பலம் இல்லை, டெவலப்பே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த திசை கொடுப்பினைகள் வந்து வீக்காகவே அடுத்தடுத்த திசைகள் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? பாவத்தில் இருக்குது, திசையில் இருக்குது, அதனுடைய கொடுப்பினையில் இருக்குது. அப்படி பார்க்காம நம்ம ஒரு கிரகம் பெயர்ச்சியானதை ஜோதிடர் கரெக்டாக சொல்லிடுறாரா, அந்த நிகழ்வு நடக்குதா அப்படின்னு பரிசீலனை பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. ஏனென்றால் அது வந்து வெறும் இடத்த மட்டும் காமிக்குது, இந்த இடத்துக்கு போகிறாருங்கிறது மட்டும்தான் காட்டுது. அந்த இடத்துல இருந்து என்ன விஷயத்தை செய்கிறாருங்கிறது நம்ம ஜனன ஜாதக சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய தனிப்பட்ட சரித்திரம். அந்த சரித்திரத்தை நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இந்த திசாபுத்திகளை பார்த்தோம்னா தான் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எதில் ஈடுபாடோ, அதில் வெற்றி கிடைக்குதா, அதில் நம்ம சாதிக்கிறோமாங்கிறதுக்கெல்லாம் அது பதில் கொடுக்கும். அதனால் ஜோதிடத்தில் வந்து மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மாற்றங்களில் வந்து துல்லியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அது அனுபவ ரீதியாக அன்றைக்கு பழைய காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான படிப்புகள், தொழில்கள், நடைமுறை உறவுகள் எல்லாம் மாறிவிட்டன. அதற்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து அந்த பாவங்களை பகுத்து பார்த்து ஆய்வு செய்து அதற்குண்டான தீர்வை நோக்கி நாம் பயணித்தால்தான் நமக்கு அது சரியான விடை சொல்லும். ஏனென்றால் ஒரு கிரகம் என்பது, அந்த கிரகம் என்பது ஒரு தனித்தன்மை. அதே பாவம்னு எடுக்கும் பொழுது அந்த பாவத்திற்கு தகுந்த மாதிரி அந்த கிரகம் வந்து தன்னுடைய தனித்தன்மையை மாற்றிக்கொள்கிறது. அப்படி 12 பாவங்களுக்கும் 12 பெருகி அதுக்கு கிட்டத்தட்ட 249 புள்ளிகளில் வேலை செய்யுது. அந்த அளவுக்கு சாஃப்ட்வேரில் கணித்து நம்ம அக்யூரேஸாக பார்க்குற ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.